பேச நான் நினைச்சேன் ஓட்டிங் முடிஞ்சுன்னா, அப்பா நிம்மதியா இருக்கும்ன்னு சொல்லி, இப்ப அதுக்கு மேல பண்றானுங்க. முதல்ல இது பண்ணத விட இப்ப நெறைய இருக்கும் போல இருக்கு. இல்ல பாப்போம். நிவி, இன்னும் 1 வாரம் இருக்கு, ஆ. வெயிட் பண்ணுங்க. இன்னும் கேலி கூத்தெல்லாம் நிறைய நடக்கும். ஐயோ! முடியல. இப்பவே முடியல. எப்படா முடியும்? டைம் மிஷின் யாராவது ஒண்ணு கொடுங்கடா. இந்த செப்டம்பர் 27ங்க. இது நான் சொன்ன மாரி கரூர் இன்சிடென்ட்ல தான் நம்ம எல்லாம் யுனைட் ஆனோம்னா, கரெக்ட்டா அதுக்கு அங்க போலிங் ஜாஸ்தி வந்துருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் தம். பாப்போம். நடக்கும். ஜட்ஜ்மென்ட் மக்கள் மோகன் குடுத்த ஒரு மாரி இருக்கு. மோகன் சொல்லுங்க. அப்புறம் எங்க பூத்ல நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5, 6 பேர் எங்களுது கொஞ்சம் அர்பன் ஏரியா. ஸோ எங்களுதுல பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் ஒரு 5, 6 பேர் வந்து நம்ம காஸ்டியூம்ல வந்திருந்தாங்க. பார்த்தேன் லைன்ல. எப்படி விழுந்திருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இல்ல நீங்க ஆக்சுவலா நோட்டா படம் யாரு பாத்திருக்கீங்கல்ல, அதுல வந்து முருகதாஸ் வந்து விஜய்க்குன்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. அந்த இதுக்கு முன்னாடி உள்ள ஆக்டருக்குலாம் நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் போட்டிருக்கணும். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி மோட்டா உள்ள படத்துல இருக்கு. ஏன்னா எவ்வளவு நம்ம படத்துல? என்ன நமக்கு எம்ஜிஆர், விஜயகாந்த், சரத்குமார் நிறைய பேர் சினிமால இருந்து வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த சமூகம் ஓட்டு போடதான் செஞ்சிருக்கு. ஜெயலலிதா. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பா அது விஜய்க்கும் போட்டிருக்கணும். அதை ஒரு நீட்டா சொல்லியிருப்பாரு அந்த படத்துல. இல்லைங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமாவை நீங்க நீக்கினா தமிழ்நாட்டு அரசியல் ஒண்ணுமே கிடையாது. சினிமாங்கிறது ஃபேப்ரிக் ஆஃப் சொசைட்டி, அவ்வளவுதான். சொசைட்டில இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்றது தான் சினிமா. உடனே சரி சினிமா இப்ப பத்தி கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்க சரி முடியாது. இருங்க. அதெல்லாம் அந்த காலம். ம், இல்ல விஜய் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சுயேட்சையா படிச்சுட்டு நின்றுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஓட்டு போட்டுக்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் யார் நிக்கிறா யாரு என்னன்னோட தெரியாம இருப்பானுங்க. இது ஆனா இன்னைக்கு மீடியா வந்து இருக்கனால விஜய்க்கு விழுகவும் இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்திருக்கு. இல்ல கேவலமா எளவு வீட்டுல பேசுறானுங்க. பொம்பளைங்க கூட இப்படி ஆக மாட்டாங்க ப்ரோ. இது அந்த ஜீவ சகாப்தம் தானுங்க சொன்னது. இவிஎம் மிஷின் டேம்பர் பண்ணி இது பண்ண போறாங்க. ஏன்னா அதான் நானும் நினைச்சேன். ஏடிஎம்கே கூட அவங்களையே ஜெயிக்க வைக்க வேண்டியது. அதே இருக்கிற விஜயை ஜெயிக்க வச்சு கூட்டணி வைக்க வச்சு எதுக்குடா சுத்தி வளைச்சு இது பண்ணி என்ன சைலண்ட் இல்ல ஆயிடுச்சு. இல்ல மோகன் மோகன் சொல்லுங்க. ஓ ஒரு ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பிஎல்ஓஸ் அவங்க இருந்து என்ன ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ மோகன் சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது மோகனா? சொல்லுங்க கேக்குது. இல்ல ப்ரோ, இவங்க வந்து என்னென்னவோ நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. எந்த நெரேட்டிவ் வரல. இப்போ வந்து மக்களை வந்து திட்டணும், அவ்வளவுதான். பைத்தியக்காரனு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. இவனுக்கு செட் பண்ண நெரேட்டிவ்க்கு என்னென்னமோ பண்ணியிருக்கணும். இப்ப அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா 5 to 6ல நம்ம ஓட் பர்சன்டேஜ் வந்து எப்படி எவ்வளவு கம்மியா இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? அதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். எல்லாரும் சொன்னாங்க 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார அவனோட ஒரு வேலையை காமிச்சிருவானுங்க, மாத்தி குத்திக்குவானுங்க. நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம பசங்க கரெக்டா இருந்தனாலதான் 2% ஏறிச்சு. 2% முடிஞ்சு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். யாரே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம். இது வந்து அதே மாதிரி இவனுக்கு வந்து ஓட்டை வந்து பிரிச்சுக்கலாம். இது அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து போயிடுவானுங்க, நீங்க வந்து குத்திக்கலாம்னு நினைச்சானுங்க. எத்தனை இடத்துல அவனுக்கு வந்து கடைசியில வண்டி மூவர் வரைக்கும் இருந்தானுங்கிறது, நம்ம பசங்க எப்படி இருந்தாங்கிறது அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு. என்னடா இவனுங்கெல்லாம் இப்படி எல்லாமா இருக்கானுங்க, இப்படி எல்லாம் தீயா வேலை செய்யறானுங்க ஆச்சரியப்பட்டானுங்க. இவனுக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ, 2500 ரூபா பிளஸ் கோட்டர், 3 நேரம் சாப்பாடோட யாரும் வந்து உட்கார்ல. நம்ம பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணனுக்கோசம் ஒரு விசுவாசத்துல தான் வந்து உட்கார்ந்தாங்க. எல்லா வெளியும் சரி, கேன்வாஸ்ல வந்து உட்கார்றவங்களும், கேன்வாஸ்ல வந்து இருக்கிறவங்களும் சரி, வெளியே இருந்தவங்களும் சரி, வெளியே கேன்வாஸ்ல இருக்கிறவங்க, உள்ள பிஓல இருக்கிறவங்க, அப்படிங்கள சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து கரெக்டா சாப்பாடு போதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேவா? பட் ஆனா 7500 பூத்லயும் நம்ம சூப்பரா ஒர்க் பண்ணிட்டோமான்னு கேட்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் நம்பர் ஆஃப் த பூத்ஸ்ல நம்ம வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் நம்பர் ஆஃப் த பூத்ஸ்ல வந்து வெளியே வந்து உட்கார்றதுக்கு வந்து நம்ம வந்து கேன்வாஸுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஒரு சில இடத்துல கேன்வாஸ்க்கு உட்காராம இருக்கலாம்.
மேபி அது ஒரு சில இடம் வந்து அப்கமிங் எலெக்ஷன்ல நம்ம வந்து சரி பண்ணிக்குவோம். கரெக்டா இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இதுல இங்க இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எலெக்ஷனுக்கே எனக்கு தெரிஞ்சு நம்ம சூப்பராவே பண்ணியிருக்கோம். சூப்பராவே பண்ணியிருக்காங்க நம்ம பிஎல்ஏஸ். இல்ல ப்ரோ, முதல் இது வந்து எலெக்ஷனுக்கு பெரிய விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கரெக்டா? இதுல வந்து எத்தனை பேருக்கு தெரியும் ஃபார்ம் 10? ஃபார்ம் 10ல கேண்டிடேட் சிக்னேச்சர் போடணும், அப்படி இல்லைன்னா சீஃப் ஏஜென்ட் சிக்னேச்சர் பண்ணணும். ஃபார்ம் 10 ஃபார்ம் 10 கொண்டு போய் கொடுத்தா அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பானுங்க. பிஎல்ஏ 1க்கும் பிஎல்ஏ 2க்கும் சேர்த்து 2 ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவானுங்க. காலையில வந்து உங்களுக்கு ஐடி கார்டு, காலையில முதலா போய் ஐடி கார்டை போட்டுட்டு அப்புறம் வந்து போலிங் ஏஜென்ட் சொல்லி ஒரு 2 லேபிள் கொடுப்பானுங்க. அந்த 2 லேபிள் அதுக்கப்புறம் ஒருத்த வந்து வெளியே வந்துடும், ஒருத்த வந்து உள்ள உட்காருவோம். உள்ள உட்காரவனுக்கு செக் ஷீட் இருக்கும். செக் ஷீட் இல்லாம நம்ம எந்த பூத்தில் உட்காரணும் அந்த பூத்தோட லிஸ்ட் இருக்கும். இங்க இருந்து கூப்பிடுவாங்க, அந்த செக் லிஸ்ட்ல நம்பர் எழுதணும். அதுல நம்பர் எழுத வந்து யார் யார் ஃபீமேலு யார் மேலு யார் யாரும் கரெக்டா கணக்கு வச்சு வரணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எத்தனை ஓட்டு விழுகுதுன்னு கணக்கு வைக்கணும். இதுல வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வந்து லிஸ்ட் எல்லாம் எப்படின்னா ஈச் எவ்ரி 1 ஹவருக்கு வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கணும் எல்லா பூத்துல இருந்தும். ஆனா நம்ம உள்ள போய் கேட்க முடியாது. பிஎல்ஓஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பிஎல்ஓ 1 and 2 2 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன இது, நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போகணும், தண்ணி எடுத்துட்டு போகணும். யாரும் நிறுத்த மாட்டாங்க. தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எதுக்கு நிறுத்துவாங்க? போய் தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளவு விழுந்துச்சா, ஓகே ரைட், வெளியே வந்துச்சு. அந்த மாதிரி அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு லிஸ்ட், ஒரு 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 பேட்ச் இருக்கு, ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் வேலை. ஒரு சென்டர்ல 10 பூத் 4 பூத் இருக்குன்னா அந்த 4 பூத்ல இருந்து 1 ஹவர் பக்கம் நீங்க வந்து டேட்டா எடுத்து அனுப்பணும். அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க வேணா கேன்வாஸ் பண்ணிக்கலாம். 200 மீட்டருக்கு வெளியே தான் அவங்க இருக்கணும். பட் ஆனா அவங்க அந்த 200 மீட்டர்ல இருந்து வெளியே இருக்கவங்க வந்து உள்ள இருக்க பூத்ல இருந்து டேட்டா வாங்கணுவீங்க. எப்படி வாங்குவாங்க? அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இது வச்சிருப்பாங்க. கரெக்டான பசங்க வச்சிருப்பாங்க. கரெக்டா 1 மணி நேரம் ஆகும்போது கரெக்டா தனி பாட்டில் எடுத்துட்டு உள்ள போகணும். கரெக்டா சாப்பிட்றதுக்கு அவன் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். நீங்க இவனுக்கு வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா 75,000 பூத்துல நம்ம வந்து 70,000 பூத், 72,000 73,000 பூத் சூப்பரா பண்ணியிருப்போம். அது வந்து இவங்க கண்ணுக்கு தெரியும், எவங்க கண்ணுக்குமே தெரியாது. அந்த மீதி இருக்க 1000 2000 பூத் மிஸ் பண்ணதுன்னா மிஸ் ஆயிருக்காது. ஐயா டக்குன்னு மோகன் ஒரே நிமிஷம். ஆண்டோ சொல்லுங்க நீங்க. ஹாய் ப்ரோ, ஹரி ப்ரோ, ஹாய் அலெக்ஸ். வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு அண்டாவை பழக்கலாம்னு தான் வந்தேன். இல்ல, எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்பதான் கேட்டேன். ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வந்து கலைஞர் தான் சோறு போட்டாங்க. என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தனலாம் சுட்டு அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டதுக்கு இவ்வளவு நாள் அப்புறம் நானும் ஐடி தான். இவ்வளவு நாள் நான் வந்து நான் தான் உழைக்கிறேன், சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. இந்த இல்லங்க, இன்டர்வியூ ஐடில சொல்லுங்க. ஒரு பேய் படத்துல ஒருத்த சாப்பிட்டுட்டு நடுவுல இப்படி கேப் விடுவான், பேய் வந்து எடுத்து ஊட்டி விடும் ஒரு கைய. அந்த மாதிரி நான் இவ்வளவு நாள் நான் தான் சாப்பிட்டுதான் நினைச்சேன். யாரும் எனக்கு ஊட்டி விட்டுருக்கிறேன்னு இப்பதான் தெரியுது. இல்லங்க, ஒரு நிமிஷம். இன்னொரு 5 வருஷம் தெரியாம டிஎம்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குற்ற கண்டுபிடிச்சதே ஸ்டாலின் அவர் தான். அங்க இருந்து நீ என்ன திட்டுறேன்னு கேட்பானுங்க. சத்தியமா கேட்பானுங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன். சத்தியமா கேட்பானுங்க. கரெக்ட். இவ்வளவு பேசுற இவங்க கூகுள் டேட்டா சென்டர் வந்து தமிழ்நாட்டுல ஓபன் பண்றேன்னு சொன்னப்ப டெண்டர் விட்டப்ப அது ஏன் ஆந்திராக்கு விட்டாங்க? இவங்க பர்சன்டேஜ் ஏத்தி கேட்டதுனால, கமிஷன் ஏத்தி கேட்டதுனாலதான் டேட்டா சென்டர். நீங்க ஏன் கூகுள் டேட்டா சென்டர்ன்றது அது எவ்வளவு பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனி. அதுல ஒரு சின்ன ஒரு இது கிடைக்கிறது, ஓபன் பண்றது, இந்தியாவில் ஓபன் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதை கிடைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது அதை பர்சன்டேஜ் கேட்டு எதுக்கு இவங்க ஆந்திராக்கு அனுப்பணும்? நீங்க தான் வந்து ஐடிக்கே சோறு போடுறீங்க. நீங்க தானே இந்தியா அதை அனுப்பிச்சு விட்டீங்க. நான் கூட நினைச்சேன் ப்ரோ, ஹரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி, செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி, ஹெச்ஆர் ரவுண்ட் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு டெக்னிக்கலா வந்து எல்லாம் பண்ணி, அதெல்லாம் வந்து நமக்கு அதெல்லாம் அவங்க ஒரு இன்டர்வியூ ஆகும். அது வந்து ஒரு பாசிபிலிட்டி எலிஜிபிலிட்டாவே எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நாள் தெரியல, எனக்கும் தெரியல. நம்ம இதெல்லாம் ஸ்கிரீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுப்பி கேட்பாங்க, இந்த கேண்டிடேட் ஓகேவான்னு. அவங்க ஓகே பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். தெரியும், அறிவாலயத்துக்கு உங்க அப்ளிகேஷன் அறிவாலயத்துக்கு போய்
அங்க த்ரூ ஆனாதான் உங்களால நாளைக்கு உங்களுக்கு சோறு. சரியா? அதான் மறந்துடாதீங்க, நன்றியோட நடந்துக்கணும். ஓகேவா? ப்ரோ நானும் ஐடில தான் ப்ரோ வேலை பார்க்கறேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து ரெஃபர் பண்ணி விட்டாக்குள்ள அலெக்ஸ் இன்டர்வியூல எப்படி பர்ஃபார்ம் பண்றியோ அதை இன்டர்வியூல எப்படி பர்ஃபார்ம் பண்றியோ அதை பொறுத்து தான் ப்ரோ வேலையும் கொடுப்பாங்க. ஆல்டோ, நம்ம கண்ணு முன்னாடி இல்ல ஒரு இல்ல காமெடி இருக்கு, ப்ரோ சொல்ல நீங்க தப்பா மாட்டோம். சொல்றீங்க. கம்ப்யூட்டரே இல்ல கண்டுபிடிச்சது வந்து கலைஞர் தான், உங்களுக்கு ஹரி தெரியாதா? ஹரி இதெல்லாம் ஆல்டோ இதெல்லாம் நீங்க என்ன என்ன தெரியுமா பண்ணும்? பெரிய பித்தலாட்டமா இருக்குது. சொல்லுங்கக்கா. சார் நீங்க வந்துட்டு இந்த டெஸ்க் உட்காருங்க, கியூபிக்கல்ஸ் இருக்கும்ல எல்லாருக்குமே ஐடில, கியூபிக்கல்ஸ்னா தெரியும் ஆமா. ஐடில இருக்கிறவங்களுக்குள்ள. அந்த கியூபிக்கல்ஸ் நீங்க ஒரு போட்டோ வைக்கணும். நீங்க யார் யார் உங்களுக்கு சோறு போட்டாங்களோ அவங்களோட எக்ஸ்பெஷல் உப்பு போட்டு உங்களோட போட்டோ நீங்க எல்லாம் வைக்கணும். நீங்க அங்க வந்துட்டு வெறும் அயன்மேன் போட்டோ வச்சுட்டு கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோ வச்சுட்டு அதெல்லாம் முடியாது. ஓகே, நீங்க முதல்ல இந்த போட்டோ வச்சு கையெழுத்து ஆனா கும்பிட்டு அப்ப லேப்டாப் ஓபன் இல்லைங்க, பண்ணுங்க. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் இதெல்லாம் கோர்ஸ் படிச்ச கொஞ்சம் இதுல இருக்கேன். அதுவும் கலைஞர் தானே கண்டுபிடிச்சாரு. ஆனா எனக்கு சொல்லித்தர ஆமா மாட்டேங்கிறாங்க, அதான் யோசிக்கிறேன். இல்லடா அலெக்ஸ், ஐயா அதான் சொல்றது இல்லையா, இதெல்லாம் நீங்க நீங்க வந்து நம்பணும். ப்ரோ கம்ப்யூட்டர் இவ்வளவு கண்டுபிடிச்சது வந்து நம்பினாதான் கலைஞர். இதெல்லாம் நம்பினாதான் சோறு. சரியா? ப்ரோ ஷைனாக்கா கவலையே வந்து போட்டாதீங்க. அக்கா இந்த கலைஞர் தான் கொஸ்டின் கேளுங்க. ஏன் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்களான்னு கேளுங்க. ஏஐ கலைஞரா? அதை கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏன் டயலாக்கே அதான், கண்டுபிடிச்சா கூட அவங்க ஏஐ தான். ஒரே நான் தான் நிமிஷம். கண்டுபிடிச்சேன், நீங்க நான் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்றது அதான் சொல்ல போறாங்க. இப்போ தளபதி வந்துட்டா நீங்க நான் யூனிவர்சிட்டி பண்ற போது ஏஐ ஆரம்பிச்சதே நான் தான். ஏஐனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஏய், வச்ச பேர் வச்சதே நான் தான் ஆரம்பிக்க ஒரு போறேன். நிமிஷம். இல்ல 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 அப்படி இல்ல இல்ல அப்படி என்ன கலைஞர் ஏஐல பண்ணிட்டாருன்னு கேட்டா, நிஜாம் பார்க்க விளம்பரம் பார்த்துட்டீங்கன்னு கேட்பானுங்க. இங்க இருந்து ஒண்ணு வருவேன் அப்படியே. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் இவனுங்க கிட்ட டெவலப்மெண்ட் இல்ல, இவனுங்க டெவலப்மெண்ட். கிட்ட மாட்டீங்கன்னா உண்மையிலே இவனுங்க கிட்ட மாட்டி நம்ம தான் தவிக்கிறோம். ஹரி நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க மோகன். இல்ல இவ்வளவு தூரம் இவனுக்கு பண்ற, இவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு. இது எல்லாமே இவனுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க தெரியுமா? நான்லாம் வந்து போலிங் அப்போ வந்து நாங்கெல்லாம் ஃபுல்லா ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு முன்னத்து நாள் இருந்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? நம்ம ஒரு தப்பு பண்ண எல்லா நாயும் கேமரா கொண்டு நம்ம மேல குத்திடுவானுங்க. கரெக்டா இருக்கணும். கோயம்புத்தூர் பக்கம்லாம் செம்மையா பண்ணும். ஓகேவா? ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு வந்து உண்மையா நடந்தது. நான் வந்து ஒரு இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன். ஓகேவா? பிஎல்ஓ நான்லாம் 7 மணி 7:05க்கு என்னோட ஓட்டு விழுந்துச்சு. கரெக்டா என்னோட பூத்துல 7வது நம்பர் எனக்கு விழுந்துச்சு. நான் அங்கிருந்து நான் வந்து எனக்கு வந்து போட்டிருந்த இடம் வந்து பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பா போட்டிருந்த இடம் வந்து 60 கிலோமீட்டர் தாண்டி. நான் கரெக்டா 8 மணிக்கு அங்க போயிட்டேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, 8 மணிக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஓட்டை போட்டு வந்து நீ வந்து டேட்டா எடுத்து கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்ட்டாங்க. நான் கரெக்டா தெரிச்சு ஓடிட்டேன். அங்க போயிட்டு நான் உட்கார்ந்துருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் 8 மணிக்கு போகும்போது ஒரு 2 பேர் தான் இருந்தானுங்க நம்ம பசங்களே. நான் ஒரு 37 பூத்து, அதுல வந்து 15 ஸ்பாட் ஒரு ஸ்பாட் போறேன். ஒருத்த மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். நான் என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க எப்படின்னு பார்த்தா, இப்படி போயிட்டு திரும்பி வர, ஏன்டா இப்படி உட்காந்துருக்கா? ஆனா ஒரு 10 பேர் இருந்தானுங்க, போய் ஒட்டுக்கா ஓட்டு போடுறேன்னு போயிருக்கானுங்க. அவனுங்களை வெறுப்பேத்துறக்கோசரம் வந்துருவானுங்க அப்படின்னா, ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்காடா? கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் 2 பேரா போக வேண்டியதானா? இல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், நாங்க ஒட்டுக்கா போய் அவனை வந்து வெறுப்பேத்திட்டு ஓட்டு போட்டு வந்து உட்காருவானுங்க அப்படின்னு. எல்லா பக்கம் போய் பாக்குற, எல்லா பக்கம் இப்படிதான் இருக்கு. அவனுங்க நம்மளை கண்டு லிட்டரலா பயந்துட்டானுங்க. நாங்க கார்ல வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் நாங்க போய் சும்மா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவன் என்ன பிரச்சனை பண்றானுங்க எல்லாமே. ஒருத்தன் என்னடானா ஸ்லிப்பை வாங்கி வச்சுட்டு, காசு கொடுக்குறேன்னு ஸ்லிப்பை வாங்கி வச்சுட்டு ஸ்லிப்பை தொலைச்சிட்டானுங்க டிஎம்கே காரனுங்க. அவங்க மக்கள் வந்து சண்டை கட்டுறாங்க, அந்த பாயிண்ட்ல வந்து சண்டை கட்டுறாங்க. ஆப்போசிட் எங்களுக்கு, எங்க இதுக்கு ஆப்போசிட் அவங்க வந்துட்டு நாங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். இது லைவ் கமெண்ட்ரி மாதிரி வந்து எல்லாரும் அங்க சண்டை கட்டிட்டு இருக்கோம். இவங்க உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் வராங்களோ பூத் ஸ்லிப் எழுதி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அங்க வந்து லிட்டரலா அவங்க பைக்ல வரவன புடிச்சு நிறுத்தி சண்டை கட்டுறாங்க, எனக்கு காசு வேணாம், எனக்கு ஸ்லிப்பை கொடுறா அப்படின்ட்டு. ஸ்லிப்பை தொலைச்சிட்டானுங்க. அவங்க எல்லாம் வந்து சொல்றானுங்க, விசிலுக்கு தான் போடணும்னு இருந்தேன், இவனுக்கு வந்து ஸ்லிப்பை தொலைச்சிட்டானுங்க அப்படின்னா. ஸ்லிப்பை தொலைச்சா என்ன, நீங்க ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா, வாங்க நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குற, போய் போட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து லிட்டரலா நம்ம கேன்வஸ் பண்ண வேண்டாம், அவங்க வந்து போயிட்டு ஓட்டு போட்டு வந்து நம்மளை பார்த்து ஒரு ஒரு ப்ரௌடா வந்து போட்டம்பா உங்களுக்கு அப்படிங்கிறது, அது ஒரு மாதிரி இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இப்படி போயிட்டு இருந்துச்சா, இன்னொரு பாயிண்ட்டுக்கு நாங்க போகும்போது இவனை வந்து பக்கத்துல ஆப்போசிட்ல எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தானுங்க. நான் போய் ஒரு பேக்கரியில போய் சார்ஜ் போட்டு அந்த அண்ணாட்ட கேட்கறேன், அண்ணா ஓட் போட்டீங்களாண்ணா? நான் கேட்கறேன், நான் தம்பி ஓட் போட்டேன் தம்பி அப்படின்னாரு.
சரிங்கண்ணா மொபைல் சார்ஜ் போட்டுருங்க, நீங்க யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறேன். தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி அப்படின்னு. சரிங்கண்ணா நீங்க சார்ஜ் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்புறேன். அவரு பேக்கரிக்காரர் வந்துட்டு ஒரு நம்ம பசங்க வெயில உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீர்மோர் அடிச்சு கொடுக்குறாரு. தம்பி இந்த தம்பி இதை வந்து நீ அங்க பசங்க கொடுத்துட்டு குண்டா மட்டும் திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு போயிரு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போனேன்னா உனக்கு ஒரு மாதிரி பாப்பானுங்க அப்படிங்கிறாரு. நான் அவரை அதாவது திரும்பி பொதுவா எங்க போனாலும் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, ஆனா துரந்தர் மாதிரி சைலண்டா இருக்காங்க. அதானே? ஆமா, அந்த இருக்காங்க. என்கிட்ட வந்து எதுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாராமா. ஆனா நம்ம பசங்களுக்கு வந்து மோர் கொடுப்பாராமா. நான் திரும்பி பார்த்து இதுக்கு நீங்க நான் கேட்டதுக்கு ஓட்டு விசிலுக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தா நாங்க வந்து சந்தோஷமா தான் சொல்லலாம் அப்படின்னா, தம்பி அதுக்கு தான் தம்பி போட்ட, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா தம்பி அப்படின்னாங்க. அவர் வந்து லிட்டரலா நான் அவங்க அந்த அந்த பாயிண்ட்ல இருக்கவங்ககிட்ட கேட்கிறேன், என்னடா இவங்க இப்படி ஒரு இது குடுத்து விட்டாரு, நீங்க குடிச்சிட்டு அங்க கொடுத்துருங்கடா, என்னடா அவர்கிட்ட நான் எந்த கோட்டு போட்டேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னடா அப்படின்னா, ஆனா காலையில இருந்து நமக்கு தானே எல்லாமே இது தண்ணினா அங்க போய் வாங்கிக்கலாம், எல்லா சப்போர்ட்டும் நம்ம செம்மையா சப்போர்ட் பண்றாருன்னா அப்படிங்கிறானுங்க. ஓகே ஓகே நோட் பண்ணுவீங்கடா இவருக்குலாம் நம்ம திருப்பி செய்யணும்டா அப்படின்னு இருந்தா, ஒரு பாட்டியெல்லாம் வந்து என் பையன் விசிலுக்கு அப்படிங்கிறாங்க. லிட்டரலா எல்லாரும் வந்து நம்மள அப்படி ஒரு இது பண்றானுங்க. எல்லாம் முடிச்சு ஒரு 5 இல்லங்க, இது அதுல ஒரு 18 சைலண்ட் வேவ் தான். சைலண்ட் வேவ் தான். எல்லாரும் சில பேர் வெளிப்படையா சொல்றாங்க, சில பேர் வந்துட்டு வெளியே சொல்றதுல ஏன் சொல்லணும்? என் சப்போர்ட்டை நான் எங்க தெரிவிக்கணும்? ஓட் மிஷின்ல தெரிவிக்கணும். தெரிவிச்சாச்சா அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஒரு எஸ்ஐ வந்து சொல்றாரு, நாங்க ஒரு இடத்துல வந்து இவனுங்க அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தானுங்க. என்ன ஆகி போச்சுன்னா ஒரு 5:30 மணி இருக்கும், ஏடிஎம்கே காரனும் டிஎம்கே காரனும் சண்டை ஒரே நிமிஷம். ஆண்டோ பேசிட்டு அடுத்தடுத்து நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அதான் சாரி. ஆண்டோ சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா கலைஞர் தான் ஐடில இருக்கவங்களுக்கே சோறு போடுறாருன்னா, அப்புறம் எதுக்குடா எம்என்சி டிசிஎஸ் எல்லாம் இவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க? பேசாம கலைஞர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதானே? நீங்களே ஹையர் பண்ண வேண்டியதுதானே? ஹையர் பண்ணி பீப்புள் அங்க இருந்து வேலை கொடுக்க வேண்டியதுதானே? ஆல்ரெடி ஏஐ கேஸ்ல எக்ஸ்பிளனேஷன் கண்டுபிடிச்சாங்க. அது அறிவாலயம் இன்டெலிஜென்ஸ். என்னது அறிவாலயம் இன்டெலிஜென்ஸ்? தேனாம்பேட்டில தானே இருக்கு அறிவாலயம். அதே மாதிரி அது ஒரு பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனி ஓபன் பண்ணி நீங்களே ஹையர் பண்ண வேண்டியதுதானே? நீங்களே எல்லாரும் இது பண்ண வேண்டியதுடா. என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இடத்த வாங்கி உனக்கு இடத்த செல் பண்ணி உனக்கு எல்லாம் ஆதே போட்டுட்டானுங்க. சும்மா எஸ்கார்ட் மட்டும் கட்டி வச்சுட்டா போதுமா? எத்தனை எம்என்சி கம்பெனி வந்து உள்ள வந்து நின்று இருக்கு சொல்லுங்க. இல்ல, இது இவனுக்கு எப்ப தெரியுமா ப்ரோ கதற ஆரம்பிச்சாங்க? லைக் வந்து இப்போ தரமணியில டைட்டில் பார்க்ல சென்னையில அண்ணன் வந்து அந்த கேம்பெயின் வந்தாரு பாருங்க. அந்த கேம்பெயின் வரும்போது அந்த பில்டிங்ல இருக்கிற மொத்த பேரும் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்துட்டு ஐடி கார்டை கட்டி வச்சுட்டு இது பண்ணிட்டானுங்க. எனக்கு எல்லாரும் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவனுங்களை போய் தற்கொலை சொன்னா, டேய் நான் வேலை பார்க்க டைட்டில நீ என்னைய தற்கொலைன்னா நீ யாரா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் அவனுங்க ரியாக்ட் பண்ணானுங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இவங்களுக்கு கேம்பெயினே பண்ண தெரியலான்ட்டோ, ஒருத்தட்ட போய் நீங்க ஓட்டு வேணும்னா அவங்கள தாஜா பண்ண தெரியணும். அவனை போட்டு அடிக்கிறதுனால அவன் வெறுப்பதான் நீ சம்பாதிப்ப. அறிவு இருக்கா? ஒரு காமன் சென்ஸ் இருந்தா தேவையா? அப்படின்னா இவனுக்கு வந்து எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் நம்ம பசங்க வந்து நின்னா விக்னேஷ் ப்ரோ வந்தாரு. கேக்குதா? உங்க குரல் மட்டும் தான் கேக்குது. வணக்கம், கேக்குதுண்ணா? வாங்க, வெல்கம். நான் தர்மி ப்ரமோஷனா? சரி அதெல்லாம் ஹரி அந்த ஜேம்ஸ் வாசம் பாத்தீங்களா? அதுதான் மெயினா மேல வந்தேன். அவன் நிறுத்தினது நோ பார்க்கிங். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்திருக்கான், ஓகேங்களா? சாப்பிட போனவன் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருது என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கல் எடுத்து போட்டிருக்காங்க. இப்படிதான் நியூஸ் சேனல்ல போட்டு. கேக்குதா பேசுறது? கேக்குது ப்ரோ. நியூஸ் சேனல்ல அப்படிதான் போட்டிருக்காங்க. அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா யார் எவருன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு தெரியலன்னு உடனே அவங்க வந்து கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. அது உள்ளார ஓடிடுச்சு. அந்த இடத்துல வந்து அவன் வந்து அதாவது நியூஸ் 24/7 இருக்குல்ல தமிழ், அந்த சேனல்ல வந்து அவன் பேட்டியே கொடுக்குறான். இந்த மாதிரி வந்து ரீசெண்டா நான் வந்து விஜய் விமர்சிச்சிருக்கேன், இது தாவேக்காரங்களும் சந்தேகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா பாத்தீங்கன்னா இதுக்கும் என்ன சொல்றது, நம்ம பசங்க இந்த அளவுக்குலாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். மேட்ரு என்னன்னா அவன் கார் நம்பரை எடுத்து செக் பண்ணும்போது நான் இன்சூரன்ஸ் கூட கட்டல. ஆமா விக்னேஷ் ப்ரோ, இன்னொன்னு தெரியுமா?
இவன் போயிட்டு ஒரு லேடி அவங்க வீட்டு சொந்த வீட்டு வாசல்ல இவன் கேட்டு முன்னாடி நிப்பாட்டினதுனால அவங்க கடுப்புல கண்ணாடி உடைச்சிருக்காங்க. இவன் வந்து அவங்கள வந்து இவன் வந்து இதுங்கிறான், தற்குறியா தருதலைங்கிறான். இவன் இவன் யாரு? இல்ல அவனோட இன்சூரன்ஸ் ஒரு போடுறத கார். இன்டர்வியூ ஒண்ணு இதுல பார்த்தேன். சொல்லுங்க. இதுல இவனுக்கு சப்போர்ட் வேற சாப்பிட்டேன். நான் இததான் அப்பவே சொன்னேன். இல்ல வெறுப்பு என்ன அரசியல் என்ன ஒரு ஆணவம் இருந்தா இன்னொருத்தர் வீட்டு வாசல் போய் நிறுத்திட்டு பொய்யான உடைக்கதான் ஆமா. செய்வான். பின்ன உடைக்காம என்ன பண்ணுவான்? நீ இப்ப சென்னையில பார்க்கிங் வச்சு படமே வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஒண்ணு நீ பெர்மிஷன் கேட்டு நிறுத்தினா பரவாயில்ல, அந்த லேடி வந்து தருதலையா அதை இவன் சொல்றான். இவனை என்ன இல்ல, பண்றது? அவங்க வீட்டுக்குள்ள போக முடியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஏதோ. ஆமா, நானா இருந்தாலும் அதாங்க செய்வேன், யாரா இருந்தாலும் அதான் செய்வாங்க. நீங்க உங்க இடத்துல நீங்க கோடிக்கணக்குல வீடு வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க சாப்பிட வந்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க பார்க் பண்ணணும்? அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு அக்சஸ் பண்ற அளவுக்கு பார்க் பண்ணணும். கேட் இருக்குன்னா கேட்டை ஃபுல்லா அடைச்சிட்டு நீ கார் பார்க் பண்ணினா அவங்க வந்து எப்படி வருவாங்க, வெளியே போவாங்க, வருவாங்க. ஆனா விக்னேஷ் இது ப்ரோ, சொல்லுங்க. இது ஹரி இவனுக்கு ப்ரோ, இது ஒரு நிமிஷம். இவனுங்க எப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து விஜய் எதிர்த்துட்டாலே இவங்க இன்டெலெக்சுவல் பீப்புள் நினைச்சிட்டு இன்டெலெக்சுவல்லாம் இருக்காங்க. கிடையாதுங்க. நீங்க அவன் எது பண்ணாலும் அது அவனோட ஃபேஸ்புக் ஐடியை போய் இல்ல பாருங்க. இல்ல இல்ல அவன் வந்து இவனோட பாத்தீங்கன்னா ஃபுல்லா விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ்னா இல்ல நான் சொல்ல வரேன்னா இவனுங்க அப்படிதான் இவனுங்களை திங்க் பண்ணிக்கிட்டு இவனுங்களாவே அந்த மாதிரி மாறி நடந்துகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க காமிச்சு அதை சொல்லுவாங்க பாருங்க, சந்திரமுகியா மாறி இவங்களே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களே நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. எது பண்ணாலும் இவனுக்கு பண்றது மட்டும் தான் கரெக்டா நினைச்சிட்டு இருக்காங்க. டிஎம்கேல இருந்தாதாங்க இன்டெலெக்சுவல். அப்படியே அவங்க இல்ல சொல்றாங்க. இல்ல இல்ல கிவி, இங்க பாருங்க விக்னேஷ் ப்ரோ, இது இந்த ஆளுக்கு பயம் போல, விஜய் எடுத்து பேசிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னா அதனால முன்னே ஆன்டிசிபேட்டரி பெயில் மாதிரி நம்ம மேல கேஸை எழுதிட்டான் முன்னாடியே. இவனா ஒரு ப்ரெஜுடிஸ் தானே இது. முன்னாடியே வந்து நீயா வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் சொல்லுவாங்க, முன்னே வந்து இவங்க தான் குற்றவாளின்னு முன்னே நீயே வந்து ஃபிக்ஸ் ஆகுறது. எதுவுமே தெரியாம ஒரு இதை விசாரணை பண்ணாம எப்படி நீ வந்து ஒரு கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நீ டைரக்டா சொல்லுவ? உங்க ஆளுங்க தாண்டா குடிச்சு விட்டு தெருவில் அங்கங்க போறானுங்க, அவனுங்க தாண்டா கஞ்சா அடிச்சுட்டு திரிறானுங்க, அவனுங்க அடிச்சு உடச்சிருந்தானுங்கன்னா ஒருவேளை அப்ப மூஞ்சி எங்க வச்சிருந்துட்டு இருப்ப நீயே? கொத்தடிமை தான் அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பிய நீ? நாங்க சொல்லட்டுமா? ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்துச்சு? இதே மாதிரி பூத் ஏஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பாட்ல இவனை வந்து 2 பேரும் அடிச்சுட்டானுங்க. நான் ஒரு 2-3 பசங்கெல்லாம் வந்து நம்ம யூனிஃபார்ம் போட்டு அங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கானுங்க. சரியா, நாங்க வந்து சத்தம் போடுறோம், டேய் 6 மணி 7 மணி வரைக்கும் அவன் இருங்க நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து அவங்க கிட்ட வந்து சத்தம் போடுறோம், 7 மணி வரைக்கும் உங்க மாமாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க சைட்ல சண்டை கட்டினாங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீ உன் வேலை என்ன, நீ உன்னோட இடத்துல வந்து கேன்வாஸ் பண்ற இடத்துல உட்காரு, உள்ள உட்கார்றவனும் உள்ள உட்காரட்டும். ஏன்னா அவனுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் நம்ம பேர்ல எழுதிடுவானடான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு எஸ்ஐ வந்துட்டு, தம்பி நீங்களாம் இந்த சைடு வரக்கூடாது தம்பி, இவனுங்கெல்லாம் இப்படிதான் இருப்பானுங்க, நீங்க உங்களுக்கோசம் தான் நாங்க வேலை செய்யறோம், நீங்க அங்க போய் கம்முன்னு ஃப்ரீயா உட்காருங்க, நிழல்ல உட்காருங்க, நீங்க ஏன் இங்க வரீங்க? அவரு அவ்வளோ ஹம்பிளா சொல்றாரு, நம்ம பசங்கங்கிறதுனால. ஆனா அந்த இடத்துல வந்து பெரிய பஞ்சாயத்து. இவனை வந்து அடிச்சுட்டானுங்க, ஒருத்தன் மண்டையை உடைச்சிட்டான், போலீஸ் ஒரு 200 பேர்த்த போட்டாங்க, போலீஸை வந்து தள்ளு முழு பண்ணிட்டானுங்க, ஒரு 500 போலீஸ் வந்து இறக்கிட்டானுங்க அந்த பூத் முன்னாடி. அவர் வந்து அந்த ப்ரெஷர்லயுமே ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு நம்ம பசங்களை பார்த்து, தமிழ நீங்க இங்க வராதீங்கன்னா நீங்க அங்க உட்காருங்க, உங்களுக்கோசம் தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இவங்களே இப்படிதான் பண்ணுவானுங்க, நீங்க உங்க வேலையை பார்த்து உட்காருங்க, நீங்க உங்க இதுல பார்த்து கம்முன்னு உட்காருங்க தம்பிங்களா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அவ்வளவு பொலைட்டா சொல்றாரு. நான் யோசிச்சேன், என்ன இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு நான் அப்ப கூட அந்த பையன் சொன்னேன், டேய் நம்ம தான் வின் பண்ண போறோம், அதனாலதான் நீங்க இப்படியெல்லாம் மாறுறாங்க, அமைதியா சைலண்டா உட்காருங்கடா, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவனை அவ்வளவு விக்னேஷனா இவங்க போலீஸ வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து இது பண்ணிருந்தாங்கன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு இருப்பாங்க. தபால் ஓட்டுல இருந்து நமக்கு தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு கூட வயிறு எரிஞ்சு அவங்கள போட்டோ எல்லாம் எடுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்ல நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி கொத்தடிமை கதை ஆரம்பிச்சாங்க. இவங்க எந்த அளவுக்கு அப்ப கொடுமை பண்ணிருப்பாங்க, போலீஸ கூட கொடுமை பண்ணிருக்காங்க. இப்ப வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாரு, ஒரு நாய் வந்து நரேட்டிவ் செட் பண்றான் பாரு, 10% வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி வந்து இது டேம்பரிங் பண்ணிருக்கோம். டே சைக்கோ பசங்களா, உண்மையாலுமே சொல்றேன், அவனை டேம்பரிங் பண்ற மாதிரி இருந்தா ஏடிஎம் பண்ண மாட்டாங்க, எதுக்கு நமக்கு பண்ணணும்? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த தபால் ஓட்டு போடுற அன்னைக்கு முதல்ல ஒரு 2 பேர் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ட்விட்டரில் சிக்கினது ஒரு 2 போலீஸ்காரங்க. அவங்க வீடியோ வந்து இங்கே பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு.
அந்த வைரலான ஒன்று இந்த டிஎம்கேல ராபின்சன் ஒருத்தன் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவனா அந்த டைம் பாஸ் குத்துடுமியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆஃப்டர் எலெக்ஷன் டிஎம்கே யாருன்னு இவங்களுக்கெல்லாம் காட்டணுன்றான்னு அவன் ட்வீட் போட்டிருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய பேர் போட்டாங்க. 1-2 பேர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க, போலீஸ்காரங்க, ஆர்மி மேனு இவங்கெல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. இப்போ இவனுக்கு மொத்தம் இருக்கிற அந்த 50-100 பேரையும் பிடிச்சி உள்ள கூட போகிறானுங்களா? என்ன இவனுக்கு பேசுகிறானுங்க. அப்புறம் அந்த ஜேம்ஸ் வசந்தன்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பக்கா வந்து கேம் கேட்குறாங்க. அந்த ஒன் மோர் திங்கு, அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நம்ம பசங்க நோண்டினாங்கன்னா அவ்வளோதான். இல்லை, அவனோட ஃபேஸ்புக் ஐடிங்க இன்னும் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு திமுககாரன் கூட அந்தளவுக்கு ட்வீட் போட்டிருக்க மாட்டான். சாரி, போஸ்ட் பண்ணிக்க மாட்டான். அந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்கான். பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ஒஸ்ட் பேக்ரவுண்டுங்க. அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. சும்மா இன்னைக்கு எல்லாரும் விஜய் எதிர்த்தா நம்மளுக்கு ஒரு 4 எலும்பு துண்டு விழுன்னு சுத்திட்டு இருக்காங்க. அவன் இந்த கலைஞர் டிவி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வேற சேனல்ல அவனுக்கு வேலை வேணும். அதுக்கு அதான் பார்த்தீங்கன்னா விசுவாசம் ரொம்ப காட்டுறான்னு நினைக்கிறேன். அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் அப்புறம் கேக்குதா? என்னாச்சு ப்ரோ? இல்ல பக்கெட் அதான் மியூட் பண்ணிட்டேன். சொல்லி நான் அலெக்ஸ் அங்கிள் விக்னேஷ் அங்கிளை கூப்பிட்டு இந்த ஈரிங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு அறிவுரை சொல்லு. கேக்குதா? தளபதி நாளை திருச்செந்தூர் போறாரா? இல்ல மியூட் போட்டான். ஏன்டா அலெக்ஸ், மொத்தமா தான் போடுவேடா. எப்பயும் எடுத்துட்டேன். இல்ல தளபதி திருச்செந்தூர் எங்கடா என் தம்பி ஈஸ்வரன் தானே? நான் வந்துட்டேன். கடலூர் எப்படி நீ வேற ஆமாண்டா, ராஜ்குமார் அண்ணன் தான்டா. இந்த வாட்டி சம்பத்தெல்லாம் கிடையாது. எம்சி சம்பத் தான். சந்திரசேகர் 2வது இடம் வருவார் கண்டிப்பா. அவரு காங்கிரஸ்க்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்குன்னா கடலூருக்கும். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஐயப்பனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு ஆல்ரெடி திமுக காண்ட்ல இருக்காங்க. இப்பதாங்க கேக்குது. இல்ல உங்க கேண்டிடேட்ட பத்தி உங்க தொகுதி கேண்டிடேட் சிவகுமார் எம்எல்ஏ. சிவகுமாரா ஷிஃப்டட் டு மயிலம் எம்எல்ஏவா இருந்தாரு, இப்ப வந்திருக்காரு. ஏத்தாப்புல அனில் சிவா கேண்டிடேட். வடிவேலு